அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ளும் நிலையில் ராமதாசும் கிராமம் கிராமமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தகவல்கள் என்ன? பாமகவினுடைய நிறுவனரும் முன்னாள் தலைவருமான ராமதாஸ் இன்று முதல் திண்ணை பிரச்சாரத்தினை ஒவ்வொரு கிராமமாக மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு பகுதியில் தனது முதல் பிரச்சாரத்தினை மருத்துவர் ராமதாஸ் தொடங்கியிருக்கிறார். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸிற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வரக்கூடிய ஒரு நிலையில் ஏற்கனவே கடந்த ஒரு மாத காலமாக அன்புமணி ராமதாஸ் ஒவ்வொரு மாவட்டமாக தனது உரிமை மீட்பு சுற்றுப்பயணத்தினை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலும் அன்புமணி ராமதாஸ் அந்தந்த மாவட்ட பிரச்சனைகள் குறித்தும் அதே போன்று தொகுதியினுடைய பிரச்சனைகள் குறித்தும் பாமகவினுடைய வளர்ச்சி குறித்தும் பேசி வரக்கூடிய ஒரு நிலையில் ராமதாஸ் இன்று முதல் அவரது திண்ணை பிரச்சாரத்தினையும் இன்று முதல் தொடங்கியிருக்கிறார். அதுவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆதரவாளர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களோடு ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இன்று முதல் ராமதாஸ் அவர்களும் அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய கௌரவ தலைவராக இருக்கும் ஜி.கே. மணி மற்றும் அருள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு அவரும் இன்று முதல் தனது பிரச்சாரத்தினை தொடங்கியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இன்று நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் ராமதாஸ் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசி வருகிறார். அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் மது முழுவதுமாக இருக்கக்கூடாது, ஒவ்வொரு வீட்டிலும் IAS IPS என்ற ஒவ்வொரு குழந்தைகளும் இருக்க வேண்டும், படி என்ற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து நான் 50 ஆண்டு காலமாக கூறி வருகிறேன் என்பது போன்ற பல்வேறு சமூக கருத்துக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த வகையில் ராமதாஸ் இன்று பேசி வருகிறார். அதுவும் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே ஒரு மாத காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தான் தலைவராக செல்கிறேன் என அறிவித்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று வருகிறார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் தலைவர் இல்லை, நான் தான் தலைவர் என ராமதாஸ் இன்று முதல் அவரும் தனது பிரச்சாரத்தினை தொடங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை என கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு 2 முறை கால நீட்டிப்பும் செய்யப்பட்டிருந்தது. அந்த காலக்கெடு என்பது இன்று அன்புமணி ராமதாஸ் விளக்கம் இன்று வரை கொடுக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுவரை ராமதாஸிற்கும் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கும் தன் மீதான இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் குற்றச்சாட்டுகள் குறித்தான அந்த கருத்துக்களை இதுவரை தகவலாக அன்புமணி ராமதாஸ் பதிவு செய்யவில்லை. இது குறித்து நாளை காலை ராமதாஸ் தைலாபுர தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற ஒரு தகவலும் இருந்து வருகிறது. அந்த சந்திப்பின் பொழுது அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்பது நாளை காலை தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தான் தற்பொழுது இருவரும் இரு தரப்பில் தொடர்ந்து பிரச்சாரங்களை தற்பொழுது மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.